வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. சினிமாவில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாவை வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்க. நடிகர் நடிகைகளுடைய சம்பளம் உட்பட அந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவுகள்னு ஒரு பட்ஜெட் போட்டு, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி அதில் லாபம் எடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால், அல்லது போடுகிற தொகையே லாபமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, போட்ட காசு திருப்பி எடுத்துட்டா கூட அந்த படம் வெற்றி படமாக பார்க்கப்படும். அந்த பட நிறுவனம் தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பட தயாரிப்பு செலவை விட நடிகர்களுடைய சம்பளம் வந்து எக்கு தப்பா எகிரிடும். உதாரணத்துக்கு வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து இவருக்கு மட்டும் 200 கோடிக்கு மேல சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க விஜய்க்கு. அந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு 350 400 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேர்த்து இப்போ 500 கோடி ரூபாய்க்கு நிற்குது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இந்த படம் வந்து வெற்றி பெற்றால் தான் 500 கோடிக்கு மேல வியாபாரம் ஆனாதான் அவங்க அது லாபம், இல்லை பிரேக் ஈவன் ஆவது ஆகணும். இப்போ ஒரு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா டெபிசிட் ஆச்சுன்னா அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் பண்ணுவதில் சுணக்கம் காட்டுவாங்க, மாட்டிப்பாங்க, பிரச்சனை ஆயிடும். இப்போ இயக்குனர்கள் சம்பளமும் நடிகர்கள் சம்பளமும் நடிகைகள் சம்பளம் தான் இன்னைக்கு வந்து டாப்புக்கு வந்து நிற்குதுன்றாங்க. இந்தியா முழுமைக்கும் பயங்கரமா சம்பளம் வாங்குற இயக்குனர்கள் வரிசையில தமிழ் பட இயக்குனர்களும் நிறைய பேர் முன்னாடி வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏஆர் முருகதாஸ் வந்து இந்தியில படம் பண்ணாருன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 200 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறேன்றாங்க. நம்ம சங்கர் அவர்கள் வந்து படம் பண்ணார்னா அவருக்கும் பல 100 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதா பேசுகிறாங்க. அது மாதிரி நம்ம இயக்குநர்கள் சம்பளம் வாங்குறது வந்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம்தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சப்ஜெக்ட் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த படத்தை வெற்றி படமாக்கினாதான் நம்ம மீதான மரியாதை வந்து நிற்கும், தமிழ் இயக்குநர்கள் மீதான மரியாதை வந்து நிற்கும். ஆனால் இப்போ அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்க தவிர பெரிய சம்பளம் கிடைக்குது தவிர சரக்கு வந்து இல்லாமல் ரொம்ப பெரிய சிக்கலை வந்து சந்திக்குது. என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல வரீங்க, யாரை குறித்து பேசுறீங்க அப்படி தானே உங்களுக்கு தோணுது. இப்போ டைரெக்டாக நம்ம விஷயத்துக்கே வந்துடுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், ரஜினிகாந்த் கமலஹாசன் இணைந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க. அந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்க போது. அந்த படத்தினுடைய இயக்குனர் இவர் தான் அப்படின்னு சொல்லி கை காட்டின இயக்குனர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ். விக்ரம் படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்து கமலஹாசனுடைய ஒட்டுமொத்த கடனையும் அடைத்து அவரை வந்து தப்பிக்க வைத்த மிகப்பெரிய பெருமை பெற்றவர் வந்து லோகேஷ். இந்த படம் வந்து அவர் ஒன்றும் பெரிய ஆகச்சிறந்த விஷயம்லாம் கிடையாது. ஆக்ஷனு, போத கல்ச்சரு இப்படி தான் ஏதோ ஒன்று போச்சு. ஆனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த படத்தை தொடர்ந்து அவர் போய் வந்து அடுத்த படத்துக்குள்ளே போய் தக் லைஃப்குள்ளே மாட்டிக்கிட்டு மறுபடியும் கடங்காராயிட்டார். இப்போ லோகேஷ் கனகராஜும் இயக்கத்தில் ரஜினி கமலஹாசன் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. அது கதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னும் போது தான் கூலின்னு ஒரு படம் வந்து அமையுது லோகேஷ்க்கு ரஜினிகாந்த் நடிப்பில். சரி, ஓகே, அந்த படத்தை பண்ணிட்டு பிறகு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு பேசி ஓகே பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கூலி படம் வெளியாச்சு. கூலி அந்த படத்தினுடைய மேக்கிங் ஸ்டைலும் கதையும் இயக்குனருடைய அந்த சில தனிப்பட்ட பல்வேறு விஷயங்களும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸை கடுப்பேற்றிடுச்சு. ஏன்னா பயங்கரமாக நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த லோகேஷ் வந்து ரஜினிகாந்தை வைத்து கேவலப்படுத்திட்டாரு, கேவலமான ஒரு கதை, உருப்படி இல்லாத ஒரு கதை, இந்த கதைக்கு எதுக்குடா ரஜினிகாந்த், ஏன்டா இப்படி படுத்தி எடுக்கிறேன்னு சொல்லி லோகேஷை வச்சு செஞ்சுட்டாங்க எல்லாருமே. ஏன்னா ஸ்டஃப் இல்லாமல் போயிடுச்சு லோகேஷ்க்கு, அதான் உண்மை. சரக்கு வந்து தீர்ந்து போச்சு. இன்னும் போதை கல்ச்சரு, கஞ்சா, இன்னும் வந்து போதை விஷயங்களே எவ்வளோ காலத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க, புதுசாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை கடுப்படிச்சிட்டாங்க. அதனால வந்து ஒரு நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வந்த பிறகு ராஜ்கமல் ஃபிலிம்ஸே அதை தள்ளலாமா, நம்ம வந்து இயக்கலாமா, அவரை வச்சு நம்ம தயாரிக்கலாமான்னு ஒரு டவுட்டோடே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படம் கைவிடப்படுவதாக, அப்படியே கைவிடப்படுதுன்னா நான் லோகேஷ் கிடையாதுன்னு முடிவாயிடுச்சு. லோகேஷ் இல்லைன்னு சொல்லி முடிவான உடனே அடுத்தது என்ன யார் அப்படின்னா, அந்த படம் எப்போ வரும்லாம் தெரியாது. லோகேஷ் பார்த்தாரு இந்த படம் நமக்கு கிடைக்கல, அப்போ நம்ம இன்னொரு படத்துக்கு வேற ஒரு இயக்குனரை, நம்ம இன்னொரு நடிகரை தேடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அந்த நடிகர் தமிழ்ல இருப்பாரா அப்படின்னா, தமிழ்ல இவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுல யாருக்கும் உடன்பாடு இல்லை. ஏன்னா மிகப்பெரிய சம்பளம் கேட்டிருக்காரு. இந்த ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படத்தையே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கிட்ட மிகப்பெரிய சம்பளம் கேட்டிருக்காரு. ஏன்னா கூலியில அவருக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்துருக்காங்க. 50 கோடி ரூபா கொடுத்ததாக சொல்லப்படுது. எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது. அவர் ஐடி ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும் உண்மையிலேயே அவ்வளோ கொடுத்தாங்களா, வாங்கினாரா என்றதெல்லாம் தெரியும். இப்போ இந்த படம் ஏதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல அவர் தயாரிக்க இவர் இயக்கிறதா இருந்த படம் வந்து இல்லைன்னு முடிவான உடனே வேற யாருக்கு கதை சொல்லலாம் அப்படின்னும் போது இருக்கவே இருக்காரு
நம்ம அல்லு அர்ஜுன் அவர் ஏற்கனவே நம்முடைய இயக்குனர் அட்லியை வந்து இப்போ வச்சுக்கிட்டு அட்லி இயக்கத்தில் அல்லு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரு போய் மீட் பண்றாரு, அவருக்கு ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே பண்ணலாம் அப்படின்னு அவர் பண்ணலான்னா எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. சம்பளம் கேட்டு அந்த நிறுவனம் வந்து முதல்ல கொஞ்சம் ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா சம்பளம் இவர் கேட்ட சம்பளம் 75 கோடி ரூபாய், 75 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காரு. அதனால தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து பின்னங்கால் பெடர்ல பட ஓடி போச்சு. ஏற்கனவே கடன்காரனா இருக்கோம் நம்ம. இப்போ அதை வச்சு தான் ரஜினி ஏதோ ஒரு டேட் கொடுக்குறாரு, அதை வச்சு இந்த கடனை அடைக்கலாமான்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திரும்பி 75 கோடி ரூபாய் இவருக்கே சம்பளம் கொடுத்தா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னவாகும்? அதை எப்படி நம்ம திருப்பி எடுக்க முடியும்? திருப்பி ஏதாவது வெட்டு குத்து கேவலமான ஒரு லைன் எடுத்துணும், நரபலி லைன் எடுத்துணும் வந்தால் நம்ம சிக்கி சின்ன படம் ஆயிடுவேன்னு லோகேஷை ஒதுக்கி விட்டாரு. இந்த லோகேஷ் அல்லு அர்ஜுன்கிட்ட போயிருக்காரு. அல்லு அர்ஜுன் இந்த கதை என்ன சொன்னாரு, எப்படி அது மயங்கினாருன்னு எனக்கு தெரியல. 75 கோடி ரூபாய் சம்பளம் பேசி ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதான் இப்போ இணையம் முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு. லோகேஷ்க்கு 75 கோடி சம்பளம் அல்லு அர்ஜுன் படத்துல, அந்த படத்து பார்த்துங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு. சம்பளம் இல்லை, அல்லு அர்ஜுனும் லோகேஷும் இணைகிறார்கள்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு. ஆனா நிஜமாவே 75 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா சந்தோஷம் தான், நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும். ஏன்னா தமிழ் படத்தினுடைய இயக்குனர் நம்ம மொழியில இருந்து போய் வேற்று மொழியில போய் அவர் வந்து தன்னுடைய கால் பதிக்கிறாரு, அங்க வெற்றி பெறட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்தலாம். ஆனா உருப்படியா பண்ணுங்க லோகேஷ், அங்க போயாவது முதல் படம் மாதிரி பண்ணுங்க. மாநகரம் எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க, கைதி எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து உருப்படியா அதை ரிசர்ச் பண்ணி பண்ணுங்க. இந்த நரபலி, விளங்காத பலி இதெல்லாம் பண்ணாதீங்க. கஞ்சா விட்டுருங்க, போதைப் பொருள் எல்லாம் விட்டுருங்க, உருப்படியா படம் பண்ணுங்க. இப்போ அவர் வந்து புஷ்பா அப்படின்னு சொல்லி அந்த செம்மர கடத்தல் பற்றி ஒரு கதை பண்ணார். புஷ்பா 1, புஷ்பா 2 பண்ணாரு. அது அந்த கதை நரேஷனே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதுல நிறைய நிஜ சம்பவங்களும் உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ரிசர்ச் பண்ணி உருப்படியா ஒரு படம் பண்ணி ஜெயிச்சுட்டு வர்ற வழியை பாருங்க. அவங்க 75 கோடி கொடுக்குறாங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம், அவங்க டெஃபினட்டா மிகப்பெரிய அளவுக்கு பேன் இண்டியா லெவலில் ஒரு படம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு சரக்கு கொடுத்தீங்கன்னா தான் அந்த படம் நிற்கும். ஓவர் வெயிட் இருந்ததுன்னு வச்சுங்க, குருவி தலையில பனங்காய் வச்சா பனங்காய் வச்ச உடனே குருவி நசுங்கிடும். அந்த மாதிரி ஏதாவது வச்சு அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் போய் உங்க பேரை கெடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ற விஷயம். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அறிவிப்பு வந்திருக்கு, சம்பளம் இவ்வளோவா, சம்பளம் இவ்வளோவா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 75 இல்லைங்க, 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் வாங்குற அளவுக்கு கூட தமிழ் இயக்குநர்கள் வளரட்டும்னு தான் நம்ம விரும்புகிறோம். அது ஒன்றும் நம்ம வந்து யார் மீதும் எந்த வன்மமும் கிடையாது. அந்த அளவுக்கு தகுதியோடு போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து இப்போ இணையம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படங்களை தொடர்ந்து இப்போ சமீபத்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் அவர் கம்பெனிலேயே வந்து தயாரித்து அவரே நடித்து அவரே இயக்கிட்டு இருந்தார். யாருன்னா நம்ம தனுஷ் தான். ஆனால் இப்போ சமீபத்திய படங்கள் அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. இட்லி கடையாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய படமாக இருக்கட்டும், பெருசாலாம் வந்து போகலை. பெருசாக வந்து அவருக்கு வந்து கை கொடுக்காது. வெற்றி தேவைப்படுது, கண்டிப்பாக ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இப்போது அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் வந்து நம்ம போர் தொழில் படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷனுடைய இயக்கத்தில் ஒரு படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அது வந்து ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் அந்த படம் வந்து வருது. அந்த படம் வந்து அந்த படத்துக்கு வந்து கரை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. கரசாமி அப்படின்னு தான் அவருடைய பேர் போல இருக்கு படத்தில். அதனால் என்ன கரை அப்படின்னு கூடுவாங்க. கரை அப்படின்னு சொல்லி இணையத்தில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மீன் வகையை காட்டுது, இல்லைன்னா முதலை அப்படின்னு சொல்லி காட்டுது. இது வந்து பழைய பேட்டர்னில் பீரியட் டைப் ஆஃப் ஃபிலிமில் பண்ணுற மாதிரி அந்த காட்சிகள்லாம் இருக்குது. அம்பாசிடர் காலகட்டம் ஒரு மாதிரி ஒரு ஜீப்னா பழைய ஜீப்பு, வில்லிஸ் ஜீப் ஒன்று வரும் ப்ளூ கலரில், போலீஸ் அந்த இது மாதிரி ஜீப்பில் தான் வருவாங்க. இல்லை வந்து ஊர் பெரிய மனுஷன் ஜமீன்தார்கள் அந்த மாதிரிலாம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய பேட்டர்னில் அவர் வந்து அந்த கதையை பண்ணியிருக்காரு போல இருக்குது. அந்த ஒரு டீசர் மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஏன் வந்து அவர் வந்து இயக்கத்துலேருந்து ஒதுங்கியிருக்காரு அப்படின்னா, நாமளே இயக்கி நாமளே தயாரித்து நாமளே நடித்தோம்னா அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேருவதில் சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து நடிக்க மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மாரி செல்வராஜிட்ட டேட் ஓகே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு படம் நடித்து கொடுக்க போகிறாரு. இப்போ விக்னேஷுக்கு ஒரு படம், அதாவது நம்ம ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. இன்னொரு படம் ஒன்று ஆல்மோஸ்ட் இப்போ வரிசையாக ஒரு 3-4 படங்கள் 4 படங்களுக்கு மேலே அவர் கையில் வச்சுருக்காரு. வரிசையாக டேட் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களும் அடுத்தவருடைய இயக்கத்தில் நடிக்கிறார். இவர் வெறும் நடிகராக மட்டும் போயிட்டு நடிச்சுட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இப்போ வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். பார்ப்போம் இந்த படம் அவருக்கு எப்படி கை கொடுக்க போகுது. ஏன்னா போர் தொழில் வந்து யாரும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ஜானரில் இப்படி ஒரு கதை உள்ள வரும். சரத்குமாருக்கெல்லாம் மிகப்பெரிய பேர் அந்த படத்தில் அவர் நடிச்சதுக்கு. அந்த கதையினுடைய விஷயமே வித்தியாசமாக இருக்கும்.
இப்போ விக்னேஷ் வந்து இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளரை கூட சேர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்க்ரீன் பிளேல ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டயலாக்ல ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஒரு எழுத்தாளர் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. பெரும்பாலும் ரைட்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்குற படங்கள் வெற்றி படங்களாக அமையும். நீங்கள் மலையாள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரைட்டர்ஸ்க்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதையாக இருக்கும். நீங்கள் டேரக்டரை விட ரைட்டர்ஸ் தான் பயங்கரம் மதிப்பாங்க. அதனால தான் அங்கே சின்ன விஷயத்தை எடுத்து கூட ஒரு பெரிய கதை பண்ணி அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. நீங்கள் மலையாள படம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இந்த பொங்கல் ரேஸில் அந்த படம் வந்திருக்கு. அதாவது டிடிடி 3 டி, அதாவது தலைவர், தம்பி, தலைமையில் அப்படின்னு சொல்லி ஒரு படம், ஜீவாவுடைய ஒரு படம். அந்த படத்தை இயக்கியிருக்கிறது மலையாள இயக்குனர் தான். ரொம்ப வித்தியாசமான ஒரு லைன் எடுத்திருக்காங்க. படம் நான் பார்த்து ரொம்ப அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியான படமாக இருந்து, இந்த பொங்கல் வின்னர் அப்படின்னு சொல்லி கூட அந்த படத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை, இந்த மாதிரி ஒரு மையம் வச்சு படம் பண்ணலை. அதான் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி மலையாள இயக்குனருடைய அந்த ரசனை டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் கல்யாண வீடு, ஒரு பக்கம் வந்து சாவு வீடு, ரெண்டுக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை, காம்பவுண்ட் சோரே கிடையாது. கிராமங்களில் அப்படி தானே இருக்கும், பக்கத்து பக்கத்து வீடு. ஒரே நேரத்தில் சாவும் அதே டைமில் எடுக்கணும், கல்யாணமும் அதே நேரத்தில் நடக்கணும். 2 குடும்பத்துக்கும் ஆகாது பகை, தீரா பகை. இதில் இந்த இடத்துல அந்த ஊர் நாட்டாம தலைவர் மாதிரி இருக்கிற ஜீவா என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு நல்ல நரேஷனை வச்சு அழகாக அவங்க வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்களாம் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், அந்த படம் உண்மையிலே பார்க்குற லெவலில் இருக்குது. பொங்கல் ரேஸில் பொங்கலுக்காக குடும்பத்தோட ஒரு படம் ஜாலியாக போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல, குழந்தைங்களோட பார்க்கலாம் அப்படின்னா இந்த படம் வந்து உண்மையிலே நல்ல படம். என்னங்க இது ப்ரமோஷன் கிடையாதுங்க, சொல்கிற விஷயம் நல்லா இருந்ததுனால நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா வெட்டு குத்தெல்லாம் கிடையாது, அடிதடி இருக்குது. ஆனால் அது இயல்பாக ஒருத்தர் அடிச்சுக்கிற விஷயம். ரொம்ப வித்தியாசமான கிளைமேக்ஸு, யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே பரபரப்பாக பேசப்படுகிற விஷயங்களின் தொகுப்பாக இந்த தொகுப்பை நான் வந்து உங்கள் மத்தியில் கொண்டாந்துருக்கேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.